கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் 5 மாதங்களை முடித்து 6வது மாதத்தை காண செய்த தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு விசை கூட உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் புதிய மாத ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நம்மை ஆச்சரியமாய், அதிசயமாய், அற்புதமாய் இந்த 5 மாதம் எல்லா குறைவுகளையும் நீக்கி தேவன் நம்முடைய பலவீனங்களை எண்ணாமல் நம்மை ஆசீர்வதித்து நடத்தி வந்த எல்லா வழிகளுக்காக கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஜீவியத்தில் ஒரு புதிய மாதத்தையும் தந்து ஆயுசு நாட்களில் ஒரு மாதத்தை கிருபையாய் கூட்டி தந்திருக்கிற நல்ல தேவனை நன்றியுள்ள இதயத்தோடு கூட ஸ்தோத்திரிப்போமாக. எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், பலவிதமான கண்ணீரின் அனுபவங்கள், இவள் எல்லாவற்றிலேயும் கர்த்தர் ஜெயமாய், கிருபையாய், நன்மையாய் நம்மை முடிசூட பண்ணி நம்மை நடத்தி வருகிற எல்லா வழிகளுக்காக நான் கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய மாதமாகி ஜூன் மாதத்தை தந்த தேவனை கொஞ்சம் கூட கைகளை உயர்த்தி நன்றியுள்ள இதயத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். கடந்த மாதம் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த மாதம் காத்தீரே நன்றி ராஜா, புதிய மாதம் தந்தீரே நன்றி ராஜா, எங்களுக்கு புதிய மாதம் தந்தீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, உம்மை நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, உம்மை நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி இயேசு நாதா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த மாதம் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த மாதம் காத்தீரே நன்றி ராஜா, புதிய மாதம் தந்தீரே நன்றி ராஜா, எங்களுக்கு புதிய மாதம் தந்தீரே நன்றி ராஜா. அவர் பாடணும் போல இருக்கு. ஆண்டவர் நல்லவர், ஒரு நாளும் ஆச்சரியமாய் நடத்துகிறார். இந்த ஜூன் மாதத்தையும் கூட கர்த்தர் நமக்கு நன்மைகளாலும், கிருபைகளாலும், இரக்கங்களாலும், ஆசீர்வாதங்களாலும் கர்த்தர் நம்மை நிரப்புவாராக. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த ஜூன் மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாக மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். மார்க் காஸ்பல் சாப்டர் 5 verse 34. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதம் கர்த்தர் என் உள்ளத்திலே, நான் இந்த வாக்கு தத்துவத்திற்காக ஜெபித்து சிந்தித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று என் உள்ளத்திலே சுகமாயிரு, வேதனை நீங்கி சுகமாயிரு, முதல் முறை சுகமாயிரு என்றும் 2வது முறை வேதனை நீங்கி சுகமாயிரு என்று அந்த வார்த்தை என்னை இதயத்தில் துணித்தது. நான் அதை வைத்து அப்படியே சிந்தித்துக் கொண்டிருந்தேன். இந்த வேத பகுதியை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். நான் இதே வாக்கு தத்துவமாய் உங்களோடு பேச நான் ஆசிக்கிறேன். இந்த ஜூன் மாதம் கர்த்தர் நமக்கு 3 காரியங்களை சொல்கிறார். வேதனை நீங்கி சுகமாயிரு, திடன்கொள், திடன்கொள், வேதனை நீங்கட்டும், சுகமாயிரு. இந்த 3 வார்த்தையும் நம்முடைய ஜீவியத்துல இந்த ஜூன் மாதத்துல கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். இங்கே கர்த்தர் ஸ்தோத்திரம். மார்க் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிற வேளையிலே கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே ஒரு 12 வருஷமாய் வியாதியாய் இருந்த ஒரு ஸ்திரியை குறித்து படிக்கிறோம். 25வது வசனத்திலிருந்து நாம் அதை படிக்கும்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும் 34 வரைக்கும். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும்
சற்றும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு தான் அவருடைய வஸ்திரங்களின் யாகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு முன்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்டீரே என்றார். இதை செய்தவனை காணும்படி அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்து அந்த ஸ்திரியானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவளுக்கு சொன்னார். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். 12 வருஷமாய் வியாதி. இந்த சம்பவத்தை இங்கே மார்க்கு சுவிசேஷத்தில் மட்டுமல்ல, லூக்கா 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலேயும், லூக்கா 8ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்திலேயும், மத்தேயு 9ஆம் அதிகாரத்திலேயும் இதை நாம் படிக்க முடியும். இந்த மத்தேயு லூக்கா சுவிசேஷத்திலெல்லாம் திடன்கொள், சமாதானத்தோட போ என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனா மார்க்கு சுவிசேஷகன் மாத்திரம் கொஞ்சம் வித்தியாசமாய் சொல்லுகிறார், உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. இந்த வார்த்தை சொல்லும் போதே, அறிக்கையிடும் போதே ஒரு சந்தோஷம். உன் மனதில் சுகம், உன் இருதயத்தில் சுகம், உன் சரீரத்தில் சுகம், உன் ஆவி ஆத்துமா சரீரத்தில் நீ சுகமாயிருக்க போகிறாய். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு நம்முடைய 12 வருஷ உபத்திரவம், ஒரு நாள் 2 நாள் அல்ல, 12 வருஷ பாடுகளை இந்த ஸ்திரிக்கு ஒரே நிமிஷத்துல அவர் சுகமாக்கி விட்டார். இந்த ஜூன் மாதம் நீங்க அப்படியே விசுவாசிங்க. எத்தனை வருஷ பாடுகளா இருக்கலாம், எத்தனை நாள் பிரச்சனையா இருக்கலாம், எத்தனை வருஷங்களா இருக்கலாம், அது காரியம் அல்ல. இயேசுவின் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், திடன்கொள், வேதனை நீங்கி சுகமாயிரு. வேதனை நீங்கி சுகமாயிரு, சுகமாயிரு என்று கர்த்தர் கட்டளையிடுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உன் பிரச்சனை எதுவானாலும், போராட்டம் எதுவானாலும், எந்த சத்துருடைய வல்லமையானாலும், உனக்கு மரண நாளை குறித்தவர்களானாலும் அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், உன் வேதனை எல்லாம் மாறிட்டு 12 வருஷ கால பாடு, எல்லா ஐஸ்வர்யத்தையும் செலவழித்தால் சற்றேனும் குணமாகல, அநேக வைத்தியர்களால் வருத்தப்பட்டால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வருத்தம் தான் பெருகினதை தவிர அவளுக்கு சுகமே வரல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இயேசுவினிடத்தில் வந்தபோது, வஸ்திரத்தை தொட்ட போது ஒரே நிமிஷத்துல அவள் சுகமாயிட்டாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுகம் பெற்று வேதனையெல்லாம் நீங்கி 12 வருஷ கால பாடு நீங்கி உன்னை சுகமாக்குகிறார். இந்த வசனத்தை பேசும்போதே இதை கேட்கிற உன்னுடைய ஜீவியத்துல பல நாள் பிரச்சனையை இந்த ஜூன் மாதம் முதல் நாளிலே கர்த்தர் உனக்கு தீர்த்து வைக்க போகிறார். பல நாள் போராட்டங்கள், பல நாள் வருத்தங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு தீர்த்து வைக்க போகிறார். நீ விசுவாசி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் வேதனை நீங்கிற்று, உன் பாடுகள் நீங்கிற்று, உன் துக்கம் நீங்கிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ சுகமாயிருக்க போகிறாய். இந்த மாதம் உன்னை கர்த்தர் சுகமாய், ஜெயமாய், பலமாய் நடத்த போகிறார். விசுவாசிப்போமாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நான் இந்த வாக்குத்தத்த செய்தியை சுருக்கமாய் ஒரு 3 குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, எங்கே சுகம், எப்படி சுகம் என்று நாம் தியானிப்போமானால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். The name of the Lord is strong tower. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே நீதிமான் அந்த தேவனுடைய நாமத்துக்குள்ளே வருவானானால், தேவனுடைய நாமத்தை நம்பி வருவானானால், தேவனுடைய நாமமா இருக்கிற இயேசுவை, வார்த்தையாகிய இயேசுவை நம்பி வருவானானால், அவனுக்கு ஒரு சுகம், உனக்கு ஒரு சுகமான வாழ்வை
கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ கர்த்தருடைய நாமத்தை நம்பி வா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கோலியாத்தை பார்த்து தாவீது சொன்னான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ தடியோடு வருவதற்கு நான் என்ன நாயா? நான் கர்த்தருடைய நாமத்திலே வருகிறேன், சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன். அந்த நாமத்தை அவன் அறிக்கை செய்தான். நீங்களும் நானும் கூட கர்த்தருடைய நாமமாகிய துருகத்தினிடத்தில் ஓடி வருவோம். ஸ்ட்ராங் டவர், அந்த பலத்த துருகமாகிய இயேசுவை நம்புவோம். இந்த நாமத்தை நம்புவோம். இயேசுவின் நாமத்திலே தான் அற்புதம், இயேசுவின் நாமத்திலே தான் சுகம், இயேசுவின் நாமத்திலே தான் ரட்சிப்பு, இயேசுவின் நாமத்திலே தான் விடுதலை. இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறு நாமம் கட்டளையிடப்படவில்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாமமாகிய இயேசுவிடத்தில் ஓடி வருவோம். வேதத்தில் நாம் படிக்கும்போது மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வரை உள்ள வசனங்களை படிக்கும்போது இயேசுவிடத்தில் ஒரு குஷ்டரோகி ஓடி வந்தான். இயேசுவை பார்த்து சொன்னார், சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். இயேசு அவனை தொட்டு சித்தமுண்டு சுத்தமாக என்று சொன்னார். கர்த்தர் ஸ்தோத்திரம். குஷ்டரோகி இயேசு தொடக்கூடாது பிரமாணத்தின்படி, ஆனால் தன்னிடத்தில் ஓடி வந்தவனை இயேசு தொட்டார். இன்றைக்கு 12 வருட பாடுகளா இருக்கலாம், பெரும்பாடுகளா இருக்கலாம், உதிரத்தின் ஊரலா இருக்கலாம், வேதனையா இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், செய்வனை பிரச்சனையா இருக்கலாம். இன்றைக்கு இந்த முதல் நாளிலே இயேசுவிடத்தில் ஓடிவா. உன் பிரச்சனையை சொல்லு. ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொல்லு. அவர் உன்னை சுத்தமாக்குவார். சித்தமுண்டு சுத்தமாகு. நாம் வியாதியாய் போராட்டத்திலே பாடுகளிலே கண்ணீரிலே ஜீவிக்கிறது அவருக்கு விருப்பம் இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். நாம் சுகமாயிருப்பது அவருக்கு விருப்பம், சுகமாய் வாழ்ந்திருப்பது அவருக்கு சித்தம். அவருடைய சுகமான வாழ்வுக்கு இயேசு நாமத்திலே ஓடி வருவோம். அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்வோம். அதே போல லூக்கா 17ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது இயேசு ஒரு கிராமத்திற்குள்ளே பிரவேசித்த போது 10 குஷ்டரோகிகள் இயேசுவிடத்தில் வந்தார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம், லூக் காஸ்பல் சாப்டர் 17 12ஆம் வசனத்திலிருந்து நாம் படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு இடத்தில் 10 குஷ்டரோகிகள் வந்தார்கள். ஆண்டவர் அவர்களை சுகமாக்கினதை குறித்து படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆம், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து, அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்தில் நின்று, ஏசையரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவரும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது இயேசு சொன்னார். இந்த ஸ்திரியும் கூட இயேசு சொன்ன விசுவாசம் உன்னை ரட்சித்தது. விசுவாசத்தோட இந்த இயேசு எனக்கு சுகமாக்குவார், இந்த 12 வருட கால பாடுகளை மாற்றுவார், என் பிரச்சனையை தீர்ப்பார். அந்த விசுவாசத்தோடு, இன்னும் விசுவாசத்தோடு தேவனிடத்தில் நெருங்கி வா. ஆண்டவரே, 10 குஷ்டரோகிகள் எங்களை சுத்தமாக்கும். ஏசையரே, எங்களுக்கு இறங்கும். ஏசையரே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டது போல இந்த 1ஆம் தேதி காலையிலேயே கூப்பிடு. என் பிரச்சனையிலிருந்து எனக்கு இறங்கும், எனக்கு ஒரு விடுதலை, ஒரு சுகம் எனக்கு வேணும் என்று சொல். கர்த்தர் சுகத்தை தர அவர் வல்லவராயிருக்கிறார். பிரச்சனையிலிருந்து, வியாதியிலிருந்து, பாடுகளிலிருந்து, கஷ்டமான அனுபவத்திலிருந்து உனக்கு விடுதலை தர அவர் போதுமானவராயிருக்கிறார். நம்பர் 2, 2வதாக நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை தான், சுகம் எப்படி வரும்? 3 யோவான்
2ஆம் வசனத்திலே 3 John verse 2 அங்கே படிக்கும்போது அப்போஸ்தலனாகிய யோவான் பிரியமான காயுவுக்கு எழுதுகிறார். 2ஆம் வசனத்திலே, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். நமக்கு பரிசுத்தவான்களின் ஜெபம் நம்மை சுகமாயிருக்க பண்ணும். வாழ்த்துதல். காயுவே, பிரியமான காயுவே, மூப்பனாகி நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவே. இந்த காயுவை அப்போஸ்தலன் நேசித்ததினாலே, பிரியமானவனாய் இந்த காயு இருந்ததினாலே இந்த காயுக்கு எழுதும்போது சொல்லுகிறார், நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். நமக்காக ஜெபிக்கிற ஒரு ஊழியக்காரன் தேவை. நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு ஊழியக்காரன் தேவை. பரிசுத்தவான்களுடைய ஆசீர்வாதத்திற்கு நாம் பாத்திரவான்களாய் மாற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்கள் நம்மை வாழ்த்தணும், சபிக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்களுடைய வாழ்த்துதலுக்கு பங்காளிகளாய் நாம் மாறணும். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே ஒநேசிப்போரை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்த்துகிறார். ஒநேசிப்போரின் வீட்டாருக்கு கர்த்தர் இரக்கத்தை கட்டளையிடுவாராக. இரக்கத்தை கட்டளையிட வேண்டுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசுகிற, நம்மை ஆசீர்வதித்து ஜெபிக்கிற, நமக்காக இரக்கத்துக்காக கெஞ்சுகிற பரிசுத்தவான்கள், நம்மை நடத்துகிற ஊழியக்காரர்கள், மூப்பர்களுடைய ஜெபம் நமக்கு தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு மனதில் சந்தோஷம் இருக்குமானால் அந்த மனுஷனை ஊழியக்காரன் வாழ்த்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் நம் ஊழியக்காரர்களுக்கு மனமகிழ்ச்சி கொடுக்கிறவர்களாய், இளைப்பாறுதல் கொடுக்கிறவர்களாய் மாறணும். ஒநேசிப்போரை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வேளையிலே, அநேக தரம் என்னை இளைப்பாற்றினார், அநேக தரம் என்னை இளைப்பாற்றினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் பரிசுத்தவான்களுக்கு வேதனை உள்ளவர்களாய் அல்ல, இளைப்பாறு பண்ணுகிறவர்களாய். அப்பதான் அவங்க மனப்பூர்வமாய் நம்முடைய கிரியைகளை கண்டு நம்மை அவர்கள் ஆசீர்வதிக்க முடியும், நம்மை ஆசீர்வதிக்க முடியும். இன்றைக்கு இந்த புதிய மாதத்தில் என்னை ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல அப்போஸ்தலனை, நல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஊழியக்காரனை காட்டும். அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும். அவர்கள் எனக்காய் ஜெபிக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யூதர்களுடைய பழக்கத்தில், பாரம்பரியத்தில் ஒன்று அமாவாசை. அவங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த நிலவை பார்த்து தான், லூமினஸ் காலண்டர் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அமாவாசை வரும்போது ஊழியக்காரனை தேடி போய் அவங்க ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வாங்க. அதனால்தான் அந்த சூனேம் கிளம்புறதே சூனேமியாளுடைய புருஷன் கேட்கிறார், இன்னைக்கு அமாவாசையும் இல்லை, ஓய்வு நாளும் இல்லை, ஏன் இவள் கழுதை கேட்கிறாள்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் நாம் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். மாத முதல் நாளில் ஊழியக்காரனத்தில் வாழ்த்துக்களை பெறுவோம், ஜெபங்களை பெறுவோம், ஆசீர்வாதங்களை பெறுவோம். நிச்சயமாய் இந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு எனக்கு உண்டாகும். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றில் வாழ்ந்து சுகமாயிரு. அப்படி நம்மை வாழ்த்தி ஜெபிக்கிற ஊழியக்காரர்களை நாம் அடையாளம் கண்டுபிடிப்போம், அவளுடைய ஐக்கியத்தில் கட்டப்படுவோம். ஊழியக்காரருடைய ஜெபம் ஆலோசனையும் நம்மை உயர்த்தும். 3வதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே நாம் படிக்கும்போது நகோமி ரூத்தை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம். புக் ஆஃப் ரூத் சாப்டர் 3 verse 1. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். இந்த ரூத் அந்நிய தேசத்தால் இந்த மாமிக்கும் மாமனாருக்கும் அவள் தயை பாராட்டினவள், இரக்கம் செய்தவள். ரூத்தை, இந்த நகோமியை பிரியாமல் பின்பற்றினவள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நகோமிக்காக போய் அவள் வேலை செய்தாள்,
வயலிலே வேலை செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் அதிகாரம் அழுகையின் அதிகாரம், சாப்டர் ஆஃப் வீப்பிங். இரண்டாம் அதிகாரம் ரூத்தின் புஸ்தகத்திலே சாப்டர் ஆஃப் ஒர்க்கிங். மூன்றாம் அதிகாரம் சாப்டர் ஆஃப் வெயிட்டிங், நீ பொறுத்திரு. நாலாம் அதிகாரம் சாப்டர் ஆஃப் வெட்டிங். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ரூத் வேலைக்கு போய் அவள் சிந்துகிறதை பொறுக்கி கொண்டு வந்த போது நகோமி வாழ்த்துகிறாள், என்னை உண்மையாய் பின்பற்றுகிறாளே. நகோமியை குறித்து படிக்கும் போது ஒன்றுமில்லாதவள், நீர் மரிக்கும் இடத்துல நானும் மரிப்பேன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி, மரணமல்லாமல் வேறு ஒன்று நம்மை பிரிக்க கூடாது என்று சொல்லி உறுதியாய் பின்பற்றி வந்தவள். என்னை இவ்வளவாய் பின்பற்றி வருகிறாளே, இவளுக்கு சௌக்கியத்தை தேடணுமே, சுகமாய் வாழ்ந்திருக்க செய்யணுமே என்று சொல்லி நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது குறிப்பில் கேட்டோம் பரிசுத்தவான்களின் ஆசீர்வாதம். மூன்றாவது குறிப்பிலே பரிசுத்தவான்களின் ஆலோசனை நம்மை சுகமாய் வாழ்ந்திருக்க செய்யும். நீ குளித்து நல்ல வஸ்திரம் தரித்து தலைக்கு எண்ணெய் பூசி காலத்திலே போய் போவாசின் பாதபடியிலே படுத்துக்கொள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, உபதேசம், எண்ணெய் பூசிக்கொள், வஸ்திரம் தரித்துக்கொள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ குளித்து உன்னை சுத்திகரித்துக்கொள். இது சுத்திகரிப்பு ஒரு உபதேசம். இயேசுவின் பாதத்தில் போய் படுத்துக்கொள். இந்த உபதேசம், இந்த ஆலோசனை ரூத்தை சுகமாய் வாழ்ந்திருக்க செய்தது. மூன்று காரியம். இதன் ஆழத்தை வார வாரம் தொடர்ந்து கேட்கலாம். ஒன்று, இயேசுவினிடத்தில் வருவோம், விசுவாசத்தோடு வருவோம். பெரும்பாடுள்ள ஸ்திரியை போல, குஷ்டரோகியை போல, இந்த 10 குஷ்டரோகியை போல இயேசுவினிடத்தில் வருவோம். இடத்துல வருகிற ஒருவனேயும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்கிறார். அங்கே சுகம். இயேசுவின் நாமம் பலத்த துர்கம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். இரண்டாவது, பரிசுத்தவான்களின் வேண்டுதல், ஆசீர்வாதம் நமக்கு தேவை. பரிசுத்தவான்களை இளைப்பாற பண்ணுவோம். மூன்றாவது, பரிசுத்தவான்களின் நகோமி பரிசுத்தவான்களுக்கு அப்போஸ்தலருக்கு நிழலாட்டமா இருக்கிறார். அவருடைய ஆலோசனை கீழ்ப்படிவோம். சௌக்கியம் உங்களை தேடி வரும். கடந்த மாதத்துல கண்ட எல்லா பாடுகளும் வேதனைகளும் உங்களை விட்டு நீங்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. அன்பின் தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜூன் மாதத்தை எங்களுக்கு தந்தீரதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலே எங்களோடு நீர் பேசியிருக்கிற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. இப்பொழுதே ஒரு சுகம் ஆத்மாவிலே, மனதிலே, ஆண்டவரே சரீரத்திலே இந்த வசனத்தை கேட்கிற எல்லாருக்குள்ள இறங்குவதாக. ஆமாண்டவரே, நாங்களுடைய நாமத்தை நம்பி நாமத்தில் ஜீவிக்கும் போது எங்களுக்கு சுகம், நீதிமான் சுகமாயிருப்பார். ஆண்டவரே, பரிசுத்தவான்களின் வேண்டுதலும் ஆசீர்வாதமும் எங்களுக்கு சுகத்தை கொண்டு வரும். பரிசுத்தவான்களின் ஆலோசனை, எங்களை நடத்துகிறவர்கள் நாங்கள் பின்பற்றுடைய ஆலோசனை எங்களுடைய வாழ்க்கையில சுகத்தை கொண்டு வரும். சுகமான ஒரு ஜீவிதம் நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். வசனத்தை கேட்கிற எல்லாரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவரே, இவர் எல்லாரும் சுகித்து வாழ்ந்திருக்க அனுக்கிரக செய்யும். கிருபை தொடரட்டும், நன்மை தொடரட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord.